கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழக இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதிட்டீராங்க. இன்னும் ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும், இந்தியாவே இன்று வியந்து பார்த்து உலக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் திராவிட மாடல் முதல்வர் அருமை அண்ணன் தளபதியார் அவர்களின் 72வது பிறந்த நாளையும், அண்மையில் வாசிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை பற்றிய விளக்க பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தில் நடந்து வர்றப்போ ஒரு அம்மா சொல்லுச்சு, இந்நேரத்தில் போறானே இந்த ஆளு, இவர் எவ்வளோ நேரம் பேச போறாரோ, நம்மெல்லாம் எப்பக்கா வீட்டுக்கு போறது அப்படின்னு என் காதில் விழுகிற மாதிரி சொல்லுச்சு. இன்னொரம்மா சொல்லுச்சு, டிவியில் பார்த்தா கிளவி மாதிரி இருக்கேன், நேரில் நல்லா இருக்கானேன்னு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில் ஏன் கிளவி மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன். இங்கே நான் அழகா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை, தன்மானத்தின் மேடை, பகுத்தறிவின் மேடை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தின் செயலாளர் ஹரிதாஸ் சொன்ன உடனே தமிழ் சினிமா வரலாற்றில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே தியேட்டரில் ஓடின ஒரு படம் ஹரிதாஸ். அதில் நடித்தவர் தியாகராஜ பாகவதர். அன்னைக்கு அந்த பாட்டை பாடி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ சூப்பரான பாட்டுன்னு பாருங்க. அதில் வந்த பாட்டெல்லாம் அப்படி இருக்கான். உன்னை கண்டும் மயங்காத பேர்களுண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திர பிம்பமோ அம்பனது கடை கண்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அதில் மன்மதலீலையை வென்றார் உண்டோ அப்படின்னு பாடிட்டு டிஆர் ராஜகுமாரி 15 அடி தூரத்தில் இருக்கான். இவர் இங்கேருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாரு. அதை பார்க்கறதுக்குன்னு 20 தடவை போயிருக்காரு எங்க அப்பா. உன்னை நையாந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் அப்படின்னு ரம்பா சுவாமி. இது பெரிய காதல் காட்சி. அன்னைக்கு இப்படி ஓடின படம் அந்த ஹரிதாஸ். 3 ஆண்டுகள் 3 தீபாவளியை ஒரே தியேட்டரில் ஓடிய ஹரிதாஸ் படம். அதுவே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்த பெரம்பூர் வடக்கு பகுதியின் வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஹரிதாஸ் ஒரு வெற்றி கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி கழகமாக இங்கே நடத்தி இந்த கூட்டத்தையும் அருமையாக நடத்திட்டு இருக்கார். முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி செயலாளர், அற்புதமான பேச்சாளர். ஆனால் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து அப்படியே அப்புறாணியாக பேசிட்டு போயிட்டாரு. காரணம், ஒரு அரசியல் தலைவர் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நினைத்து பேசணும். லியோனி பேச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்ம லோக்கல் நாயனத்தை எடுத்து ஊதக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். அவர் தான் முருகன். இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒரு முருகன் இருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கல, தோத்துட்டார். எங்க நீலகிரியில எங்கள் அருமை கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசாவிடம் தோல்வி அடைந்த ஒரு முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்காரு.
கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தமிழக எம்பிக்களுக்கு நாகரிகம் இல்லை, அன்கல்ச்சர்டு ஃபெல்லோஸ் அப்படின்னு திட்டுறான். நம்ம 40 எம்பிக்களும் திமுக காரங்களுக்கெல்லாம் சொரண இருந்துச்சு, ரோசம் இருந்துச்சு, மானம் இருந்துச்சு, வெக்கம் இருந்துச்சு. யார பார்த்து என்ன கேள்வி? பேஸ் மேக்கர் பொறுத்திருந்த வைகோ கூட ஸ்டாப் நான்சென்ஸ், ஐ வில் ஃபைட் அகைன்ஸ்ட் யூ அப்படின்னாரு. யாரு? வைகோ. அந்த முறையன் பேசாம உட்கார்ந்துருக்காரு. அவரும் எம்பி தான். தமிழக எம்பிக்கள் நாகரிகம் இல்லாதவங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னா அந்த கட்சி சொரணையே இல்லாம அவங்கள வளர்த்துருக்கு. ஆனால் நம்ம பகுதி கழகத்தின் செயலாளர் முருகன் தன்மானத்தையும் பகுத்தறிவை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் நம்ம முருகன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி துணை செயலாளர் லீலாவேலு, மாவட்ட பிரதிநிதி கோவர்தன், மாசி முருகன், பிரேம்குமார், சாகுல் அமீது மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் ஜெயராமன், நரேந்திரன், எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் பெயர் கொண்ட தலைமை செயற்குழு உறுப்பினர், இவர்கள் எல்லோருக்கும் நான் வணக்கம் சொல்லியதாக நினைத்து, அவர் வந்த பிறகுதான் நான் பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வர்றதுக்கு லேட்டானாலும் அண்ணன் படத்தை முதல்ல போட்டுருவான். மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு சைடு ரீல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த சினிமாவில் சினிமா போடுறதுக்கு முன்னாடி விளம்பரத்தை போட்டு கொள்ளுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சகோதரிகள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒருத்தன் விளக்குவேன். முதல்ல அந்த பேஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். விளக்கிட்டு பேசுவேன், என்னமோ ஹாய் அப்படிமா. வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வரும். அந்த பக்கம் ஒரு 5 பொம்பளையை போகுங்க. அந்த ப்ளூ கலர் புகையை உறிஞ்சிட்டு வாடகை அடிக்கும். ஐ டோன்ட் லைக் யூ. எது? ப்ளூ கலர் புகை விட்டதுனால. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டை விளக்கிட்டு சிவப்பு கலரில் புகை விடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய, அதே பிள்ளைய போய் ஐ லவ் யூ. ஏண்டா, வாயில் வர்ற புகையை பார்த்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணுமாடா? விளம்பரத்தில் ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறான் பாருங்க. இன்னொரு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒருத்தன். 2 பிளேடு போட்டு சவரம் பண்ணுவான். அப்போ ஒரு அம்மா வந்து கன்னத்தை தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க. 3 பிளேடு போட்டு சவரம் பண்ணுவான். கன்னத்தை தடவிட்டு ஐ லவ் யூ. 1 பிளேடு போட்டு சவரம் பண்ணதுக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளையை லவ் பண்ணுமா? இப்படியெல்லாம் பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் பெண்களை படிக்க வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த பெண்களை படிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உட்பட்ட பிரிக்கப்படாத வடக்கு மாவட்டம். இப்ப அது 4 மாவட்டங்களா இருக்கு. வடகிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் அப்படின்னு 4 மாவட்டங்களும் ஒரு காலத்தில் வட சென்னை மாவட்டமாக இருந்தது. அப்படி பிரிக்கப்படாத வட சென்னை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் நமது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆர்டி சேகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அடுத்த 2026 தேர்தலிலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இதைவிட உயர்ந்த பொறுப்புக்கு அவர் செல்ல வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலியோடு என்னுடைய அன்பு அண்ணனை நீங்க வாழ்த்தணும். இது என்னுடைய ஆசை தான். ஒரு ஆசையை வெளிப்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை.